வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்களின் நாயக்கர் மக்கள் அத்தியாயம் 41. பொறுமையற்ற வாலிப வயதல்லவா ராமசாமிக்கு. ஆகவே ஆராய்ந்தரும் அறிவும் மங்கிவிட்டிருந்தது. ஆஸ்தி, சொத்து, சுகம் எல்லாவற்றையும் ஒரே வினாடியில் உதறிவிட்டு தன் மனைவியாகி வறுமையை பங்கிட்டு கொள்ள சூடாமணி சம்மதித்து விட்டதை அறிந்ததும் அவனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவள் தன்னை அவ்வளவு தீவிரமாக காதலிக்கிறாள் என்று உணர்ந்ததும் ஏற்பட்ட ஆனந்தத்தில் அவனுக்கு அது சமயம் யார் என்ன எடுத்து சொல்லியும் மூளையில் எட்டவில்லை. நமது அந்தஸ்திற்கு தகாத இடம் அப்பா, வேண்டாம் என்று கோதையம்மாள் எவ்வளவோ மகனுக்கு எடுத்து கூறினாள். பயனில்லை. நரசிம்மத்தின் அகங்கார மனப்பான்மையை ஒருவாறு அறிந்திருந்த ராமசாமியின் உறவினர்கள் சிலர் மன விஷயமாக அவனை அணுகுவது உசிதமில்லை என்று புத்தி சொல்லியும் பார்த்தார்கள். ராமசாமி காது கொடுத்து கேட்கவில்லை. சூடாமணியின் மேல் கொண்டிருந்த காதல் போதையில் தன்னை எச்சரித்த அனைவருடைய புத்திமதிகளையும் அவன் துச்சமாக எண்ணினான். பரஸ்பரம் ஒருவரையொருவர் காதலிக்கிறோம். பணம், ஆஸ்தி, சொத்து, சுகம் ஒன்றிற்கும் ஆசைப்படவில்லை. பெண்ணை மட்டுமே கட்டி கொடுத்தால் போதும் என்ற நரசிம்மத்திடம் சென்று கேட்பதில் தவறு இருப்பதாகவே அவனுக்கு புலப்படவில்லை. அதுதான் சரியான முறை என்றும் நியாயம் கூட என்றும் அவனது வாலிப உள்ளம் உற்சாக மிகுதியில் அது சமயம் எண்ணியது. கோதையம்மாள் வரவிருந்த அவமானத்தை முன்கூட்டியே எதிர்பார்த்திருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே அவள் நரசிம்மத்திடம் தன் மகன் பெண் கேட்க புறப்படும் முன் அதை பற்றி பேச ஊரில் உள்ள பெரியவர்கள் இருவரை அழைத்து கொண்டு தக்க மரியாதையுடன் சென்று வர வேண்டும் என்று உபதேசித்தாள். இந்த ஒரு சிறு விஷயத்திலேயாவது தாயின் மொழியை அனுசரித்தாள். அவளுக்கு கொஞ்சம் திருப்தியை உண்டாக்க எண்ணிய மைந்தன் அப்படியே செய்தான். அது எவ்வளவு நல்லதாயிற்று என்பதை அவன் அதற்கு பிறகுதான் உணர்கின்றது. பெண் கேட்பதற்கு தக்க மரியாதையுடன் நல்ல ஒரு நாளில் நரசிம்மத்தின் வீட்டிற்கு சென்ற ராமசாமிக்கு நடந்த வரவேற்பையும் அதற்கு பின் நிகழ்ந்த சம்பவங்களையும் அவன் தன் வாழ்நாட்களில் பிறகு மறக்கவே முடியவில்லை. தாங்கள் வந்த காரியத்தை அமைதியாக பெரியவர்கள் எதிர்த்து கூறுவதை கேட்டதும் நரசிம்மத்தின் முகம் கோபத்தினால் கருத்து சிரித்தது. மளிகை கடையில் கூலி வேலை செய்து பிழைக்கும் அற்ப பதர் செல்வ சீமானான என் வீட்டில் துணிந்து வந்து பெண் கேட்பதாவது என்று எண்ணி வெகுண்ட நரசிம்மம் ஆத்திரத்தை அடக்க மாட்டாது அவர்கள் கொண்டு வந்த பழம், பாக்கு தட்டுகளை வேலைக்காரர்களை விட்டு வாசலில் வீசி எறிய செய்தான். என்னதான் ஏழை என்றாலும் பெண் கேட்க வந்த இடத்தில் எத்தகைய அவமானத்தை அந்த இரு பெரியவர்களும் கண்டதுமில்லை, கேட்டதுமில்லை. அவர்கள் நரசிம்மத்தின் அளவு செல்வந்தர்கள் இல்லை என்றாலும் ஊரில் மிகவும் கௌரவம் வாய்ந்த குடும்பங்களை சேர்ந்தவர்கள். நரசிம்மத்தின் செய்கை அவர்களுக்கு மிகவும் அதிர்ச்சியையும் மனக்கிளேசத்தையும் உண்டாக்கின. அப்பா, என்ன காரியம் செய்கிறாய்? மரியாதை அல்ல இது என்ற அதை தடுக்கும் நிமித்தம் பரபரப்புடன் ஆரம்பித்தார்கள். உடனே நரசிம்மம் தனது பெயர் கேட்ட ரூபத்தை ஏற்றுக்கொண்டு விட்டான். எனது கோபம் உச்ச நிலை அடையும் முன் மரியாதையாக எல்லோரும் வெளியே போய்விடுங்கள். இல்லாவிட்டால் என் வீடேறி பெண் கேட்க துணிந்த உங்கள் நாக்கை இழுத்து வைத்து அறுத்து விடுவேன். உங்கள் நெஞ்சழுத்தத்தை என்னவென்று சொல்வேன் என்று கோபத்துடன் கர்ஜித்தான். அந்த பெரியவர்கள் அதற்கு மேல் பேச விரும்பவில்லை. அவமானமும் துயரமும் தாளாது அவர்கள் மௌமானமாகவே வெளியே போக எழுந்துவிட்டார்கள். ஆனால் ராமசாமியினால் அவர்களைப் போல் இந்த தோல்வியை மௌனமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பணம் படைத்து விட்டான் என்ற ஒரு தன்மைக்காக நரசிம்மம் அவர்களை துச்சமாக பேசிவிடுகிறதாவது. பணம் என்று ஒன்றை தவிர அவன் நரசிம்மத்திற்கு எந்த விதத்தில் குறைந்து விட்டான்? அந்த எண்ணம் முதிக்கவும் ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் ராமசாமி, ஐயா, உங்களுக்கு எந்த வகையில் நான் குறைந்தவன்? பெண் கொடுக்க பிரியமில்லை என்றால் உங்களை கட்டாயப்படுத்த போவதில்லை. அதற்காக தாறுமாறாக பேச வேண்டிய அவசியமே இல்லை. உங்களிடம் தற்சமயம் பணம் அதிகம் இருக்கலாம், ஆனால் எங்களிடம் குடும்ப கௌரவம் தங்களுடையதை விட அதிகம் இருக்கிறது என்பது ஞாபகம் இருக்கட்டும் என்றான் படபடப்பாக. கூலி வேலை செய்யும் காவாலி கழுதிய போடா வெளியில் என்றால் பெரிய பிரசங்கம் பண்ணி கொண்டு நிற்கிறாயே. அதிகம் பேசினால் என்ன நடக்கும் தெரியுமா என்று ஆத்திரத்தில் கர்ஜித்த நரசிம்மம் அருகில் வந்து நின்றான். என்ன நடக்கும்? எங்கே? அதையும் பார்க்கலாம் என்று பதிலுக்கு கோபத்துடன் கேட்ட ராமசாமி அவனை உறுத்து பார்த்து கொண்டு நின்றான்.
இதுதான் நடக்கும் என்று பல்லை கடித்த நரசிம்மம் தனது கரத்தை ஓங்கி அந்த வாலிபனது கன்னத்தில் ஓர் அறை வைத்தான். மின்சாரத்தினால் அதிர்ச்சியுற்றவன் போல் ஒரே ஒரு வினாடிதான் ராமசாமி வெகுண்டு திகைத்து போய் நின்றான். அடுத்த வினாடி ஆவேசம் வந்தவன் போல் குவீர் என்று நரசிம்மத்தின் மீது பாய்ந்து விட்டான். யாரும் வந்து தடுக்கும் முன் இருவரும் ஒருவரையொருவர் ஆத்திரத்துடன் தாக்கிக் கொண்டு தரையில் புரண்டார்கள். நரசிம்மம் கடைசியாக தனது தாடை மீது ஓங்கி குத்திய வலியை தாழக்கூடாது வெகுண்ட ராமசாமி என்ன செய்கிறோம் என்ற நினைப்பு இன்றி இரும்பு போன்ற தனது வலிவான கரங்களால் அவனது சிகையை பற்றி ஒரு குலுக்கி பலமாக அவனை கீழே தள்ளினான். விழுந்த வேகத்தில் நரசிம்மத்தின் தலை அருகில் இருந்த கல் தூண் ஒன்றின் மீது மோதிவிடவே அவன் ஸ்மரணையற்று சுருண்டு கீழே விழுந்து விட்டான். அதற்கு மேல் விவரிப்பதற்கு அதிகம் இருக்கவில்லை. தலையில் ஏற்பட்ட காயத்தினால் நோயாளியாக சில நாட்கள் படுத்த படுக்கையாக கிடந்த நரசிம்மம் குணமடைந்து எழுந்ததும் பழிக்கு பழி வாங்காது விடுவதில்லை. தன்னை கொலை செய்ய வேண்டும் என்று துரினத்துடன் தாக்கி படுகாயப்படுத்தியதாக ராமசாமி மீது வழக்கு தொடர்ந்து விட்டான். பணமும் அதிகாரமும் அவன் கையில் மேலோங்கி இருந்தன. மேலும் ராமசாமி ஆத்திரத்தில் செய்த அந்த செய்கையிலும் கொஞ்சம் குற்றம் இருக்கத்தான் இருந்தது. அதன் பலனாக ராமசாமிக்கு நகரத்து நீதிமன்றம் 1 வருஷம் கடுங்காவல் தண்டனையை தீர்ப்பாக அளித்துவிட்டது. அந்த ஒரு வருஷ காலத்தில் அவன் உள்ளத்தில் ஏற்பட்ட உணர்ச்சி புயல்களை எல்லாம் விவரிப்பது என்பது முடியாத காரியமாகும். சிறையில் கழித்த அந்த நாட்களில் அவன் எண்ணாத எண்ணம் ஒன்றும் பாக்கியில்லை. கொள்ளாத துக்கம் கொஞ்ச நஞ்சமல்ல. விடுதலை அடைந்த தினம் பகல் வேளையில் 4 பேர்களின் கண்களில் தென்பட்டு கொண்டு வீட்டிற்கு வர அவனுக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. தேசத்திற்காகவது கொள்கைக்காவது சிறை சென்றிருந்தால் அவன் வெற்றி வீரனாக தலை நிமிர்ந்து வெளியே வரலாம். கொலைக்காரன் என்று பழியேற்று கடுந்தண்டனை அடைந்திருந்த அவன் தனது ஊராரையும் சுற்றத்தார்களையும் ஏறெடுத்து பார்க்கவும் வெட்கி அஞ்சியதில் வியப்பே இல்லை. ஆகவே அன்று பகல் முழுவதும் வெளியே கழித்துவிட்டு அஸ்தமிக்கும் சமயம் தலையில் முக்காடு போட்டு முகத்தை மறைத்து கொண்டு வரவேற்பு எப்படி இருக்குமோ என்று பதைத்தவனாய் வீட்டிற்குள் வந்தான். யாருடைய அன்பும் உலகில் நிலையற்றது. மனைவி, மக்கள், உற்றார், உறவினர், நண்பர்கள் இவர்களுடைய அன்பு கூட சில சமயங்களில் சந்தர்ப்பங்களினால் மாறுதலை அடைந்து போய் விடுவதை காணலாம். ஆனால் தாய் இருக்கிறாளே, அவளது அன்புக்கு மட்டும் உலகில் ஈடு கிடையாது, இணையும் இல்லை. அதமன் என்று பெயரெடுத்த சகலராலும் வெறுக்கப்பட்டாலும் பேதை தாய் தான் பெற்ற மகனை ஒரு காலம் வெறுப்பதே இல்லை. இது ஆச்சரியந்தான். இந்த தாய்மை அன்பில்தான் பெண்மையின் வெற்றி முழுவதும் அடங்கியிருக்கிறது. வாழ்க்கையில் தெளிந்த இந்த உண்மையை அன்று ராமசாமி முதலாக உணர்ந்து கொண்டான். சிறையிலே 1 வருஷம் கடினமாக வாழ்க்கையை கழித்துவிட்டு திரும்பி வந்திருந்த தனையினை கண்டதும் கோதையம்மாள் கோவென்று கதறி அழுதுவிட்டாள். நலிந்த தனது கரங்களால் ஒட்டி உலர்ந்து போன மைந்தனது முகத்தை தடவி பார்த்து மனம் குமரி அன்று முழுவதும் அவள் அழுது கொண்டே இருந்தாள். ஊருக்கு அவன் வந்து 4-5 தினங்கள் சென்றன. ஒரு நாள் மாலை ஒரு சிறுவன் அவசரமாக அவர்கள் வீட்டிற்குள் ஓடி வந்து ஒரு காகித துண்டை ராமசாமியிடம் கொடுத்துவிட்டு ஓடி சென்றான். இன்று அந்தி பொழுது நந்தவனத்து கிணற்று மேடைக்கு தாங்கள் கட்டாயம் வர வேண்டும். நான் ஆபத்தில் இருக்கிறேன், சூடாமணி என்று அதில் எழுதியிருந்தது. ராமசாமிக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. அவளை சந்திக்காது இருந்து விடலாம் என்றாலோ அது கோழைத்தனமாக தோன்றியது. சந்தித்தாலோ இன்னும் என்ன விபரீதங்கள் நேருமோ என்று அச்சமாகவும் இருந்தது. ஆனாலும் சூடாமணியின் கடிதம் எழுப்பிய ஒரு தீவிரமான ஆவலை அவனால் கட்டுப்படுத்த இயலவே இல்லை. சூடாமணியை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்ற ஆசை அவனது உள்ளத்தை பிசாசு போல் பிடித்து கொண்டு ஆட்டவே அன்று அந்தி பொழுது ஒருவருக்கும் தெரியாது அவன் நந்தவனத்து கிணற்று மேடையண்டை சென்று காத்திருந்தான். சூடாமணி அவனை சந்திக்க வரும்பொழுது இருட்டிவிட்டிருந்ததால் அவளது முகபாவத்தை காணக்கூடவில்லை. குரலிலிருந்து அவள் மிகவும் துயரவசப்பட்டிருக்கிறாள் என்று மட்டும் உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஏன் அப்படி பேசினோம் என்று பிறகு அதை நினைத்து கொண்ட போதெல்லாம் அவனுக்கு வருத்தம் ஏற்பட்டது உண்மை. ஆனால் அன்று விதியானது அவனது நாக்கில் வந்து குடிக்கொண்டு நின்றது. உதவியை நாடி அவனது அன்பை பூர்ணமாக நம்பி இரகசியமாக சந்திக்க வந்திருந்த அவளை அவன் மிகவும் கொடுமையாக பேசி அனுப்பினான். நரசிம்மத்திடம் பெண் கேட்டதனால் தனக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கும் தண்டனைக்கு காரணம் அந்த பேதை பெண்தான் என்று அவனது மனம் திடமாக எண்ணியதால் நரசிம்மத்திடம் காட்ட வேண்டிய துவேஷத்தை அந்த பேதையிடம் காட்டிவிட்டான்.
ஆனால் அதற்காக அவன் தன் வாழ்நாட்களில் பிறகு பட்ட பச்சதாபத்திற்கும் துயரத்திற்கும் எல்லையே இல்லை. செங்கோலம் மிட்டாதார் துரைசாமி நாயுடுவிற்கு என்னை 3வது தாரமாக கொடுக்க அண்ணா ஒப்புக்கொண்டு விட்டான். கல்யாணம் வருகிற மாதம் நடக்கவிருக்கிறது ராமசாமி. நீங்கள் எப்பொழுது வெளியில் வருவீர்கள் என்று துடித்து கொண்டு காத்திருந்தேன் என்றால் துக்கத்தில் தடுமாறிய குரலில் சூடாமணி. இந்த மாஜி கைதியை வரவேற்க உனக்கு அவ்வளவு ஆவலா? கூடிய சீக்கிரம் நீ மிட்டாதார் மனைவியாக போவதை கேட்க சந்தோஷம். இதுதானே நீ சொல்ல வேண்டிய முக்கிய விஷயம் என்று ஏளனமாகவும் கோபமாகவும் கேட்டான். ராமசாமி, நீங்கள் இது சமயம் இப்படி என்னிடம் கடுமையாக பேச நான் என்ன தவறு செய்துவிட்டேன்? 1 வருஷ காலத்தில் இப்படி தாங்கள் மாறிவிடுவீர்கள் என்று என்ன என முடிக்க முடியாது விம்மி அழத் தொடங்கினாள் அவள். உனது அந்தஸ்திற்கும் எனது அந்தஸ்திற்கும் உள்ள வேற்றுமையை நான் 1 வருஷ சிறை தண்டனையில் அறிந்து கொண்டேன் சூடாமணி. என்று நீ எனது வீட்டிற்குள் கால் வைத்தாயோ அந்த நாள் மிகவும் துரதிருஷ்டம் பிடித்த நாள் என்பதில் சந்தேகமே இல்லை. உன்னை சந்திக்காது இருந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருக்கும் என்று கோபத்துடன் பேசிய ராமசாமி அதற்கு மேல் அங்கே நிற்க மனமில்லாதவனாக வேகமாக அப்பால் சென்றான். அதற்கு பதிலாக அந்த பெண்ணிடமிருந்து இருதயத்தையே ஊடுருவிவிடும் போன்ற ஒரு பரிதாபமான விம்மல் ஒளிதான் எழுந்தது. நந்தவனத்தை விட்டு வெளியே வந்த பின்பு கோபம் சிறிது தனிந்த ராமசாமிக்கு திடீரென்று தான் அப்படி அவளிடம் பேசியது தவறு என்று தோன்றியது. உள்ளத்திலே அவள் பால் அதீதமாக ஏற்பட்டிருந்த அன்பே அவனை அப்படி கடுமையாக பேச வைத்தது. சூடாமணியை உண்மையில் அவன் மனமாற நேசித்தான். என்ன காரியம் செய்துவிட்டோம்? கோழைத்தனமாக வல்லவன் நடந்து கொண்டோம் என்று எண்ணி இரக்கம் கொண்டு பாதி தூரம் சென்றவன் பித்து பிடித்தவன் போல் திரும்பி நந்தவனத்திற்குள் ஓடினான். ஆனால் அவனுக்காக சூடாமணி அங்கே காத்திருக்கவில்லை. ஏன்? அதற்கு பிறகு அவனுக்காகவே காத்திருக்கவே இல்லை. அண்ணன் தீர்மானித்த மணாளனுக்கு மிகவும் திடமான மனத்துடன் அவள் மாலையிட்டு விட்டாள். கல்யாணமாகி 4-5 தினங்களுக்கு பிறகு அவன் அவளை மீண்டும் ஒரு முறை கடைசியாக எதிர்பாராத விதமாக சந்தித்தான். கணவன் ஊருக்கு புறப்படும் முன் பிரார்த்தனை செலுத்தி கொள்ள மாரியம்மன் கோவிலுக்கு அவள் வந்திருந்தாள். அபிஷேக ஆராதனைகள் முடிந்ததும் பிரசாத தட்டுடன் கோவில் படிகள் மீது இறங்கி வந்து கொண்டிருந்த அவள் அவனை எதேர்ச்சியாக நிமிர்ந்து பார்த்தாள். மறுகணம் கையில் இருந்த பிரசாத தட்டை போட்டுக்கொண்டு மடாரென்று மயக்கமாக விழுந்துவிட்டாள். மணப்பெண் விழுந்துவிட்டாள் என்ற அமர்க்கலத்தில் அவளை தூக்கி உபசரிக்கும் அவசரத்தில் அதன் காரணகர்த்தாவான ராமசாமியை யாரும் கவனிக்கவில்லை. வேகமாக அவ்விடத்தை விட்டு வெளியேறி அவன் வீட்டிற்குள் சென்று உட்கார்ந்து கொண்டான். சூடாமணி இன்னமும் தன்னை நேசிக்கிறாள் என்ற உண்மை அவன் உள்ளத்தை 1000 வேல்கள் போல் தாக்கி வேதனை செய்தன. அதற்குள் சூடாமணி கணவன் வீட்டிற்கு சென்று விட்டாள் என்ற செய்தியை கேட்ட ராமசாமி அதிக நாட்கள் சொந்த கிராமத்தில் தங்கியிருக்கவில்லை. வெளியூரில் தங்கள் வாழ்க்கையை தேடிக்கொண்டு சென்ற ஒரு கோஷ்டியாருடன் தாயார் மறுத்து கூறியும் பிடிவாதமாக சிங்கப்பூருக்கு பிரயாணமாகிவிட்டான். 4 வருஷ காலம் விரைவில் ஓடி சென்று விட்ட வெளிநாட்டு வாழ்க்கை ராமசாமியின் தோற்றத்திலும் மனப்போக்கிலும் புதிய மாறுதல்கள் பலவற்றை செய்துவிட்டிருந்தது. போஷணையான ஆகாரத்தினால் அவன் உடல் செழிப்பாக காணப்பட்டது. நாகரிக உடை அலங்காரத்தினால் அவன் பட்டணத்தானாக தோற்றமளித்தான். கையில் கொஞ்சம் பணமும் தாராளமாக சேர்ந்துவிடவே அவனது நெஞ்சமும் வாழ்க்கையின் சரிவுகளை எதிர்த்து நிற்கும் உரம் பெற்றுவிட்டது. ஆனால் ஒன்றை மட்டும் அந்த வெளிநாட்டு வாழ்க்கை மாற்ற சக்தியற்றிருந்தது. சூடாமணி மீது அவன் கொண்டிருந்த அந்த காதலை ஏனோ அதனால் சிறிதும் தனியே செய்ய முடியவில்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு அவளை மறக்க முயற்சித்தானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த காதல் அவனது உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவையும் பற்றி கொண்டு தொத்து நோய் போல் அவனது உள்ளத்தை வியாபித்து கொண்டு விட்டது. ஏறக்குறைய வயது 30 ஆகியும் சந்தர்ப்பங்கள் அநேகம் கிடைத்தும் உதர முடியாத இந்த நேசத்தினால் அவனால் வேற ஒரு பெண்ணையும் மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 5வது வருஷ இறுதியில் அவன் கடைசியாக சொந்த கிராமத்திற்கு வந்திருந்தான். பல காரணங்களை உத்தேசித்து தாயார் அவனிடம் நரசிம்மத்தின் குடும்பத்தை பற்றிய பேச்சையே எடுக்கவில்லை. அவனும் அதை பற்றி கேட்கவே இல்லை. கிராமத்தவர்கள் முன்போல் அவனை தாழ்வாக நினைத்து அகௌரவம் செய்யவில்லை. வெளிநாட்டிற்கு சென்று வந்ததினாலும் கையில் கொஞ்சம் பணம் சேர்ந்திருந்ததினாலும் கிராமத்தில் அவனை பலர் மிகவும் மதித்து உறவு கொண்டாடினார்கள். ஊருக்கு புறப்பட்டும் சில தினங்களுக்கு முன்பு ஒரு நாள் கிராமத்து ஆற்றங்கரையில் அகஸ்மாத்தாக சூடாமணியை அவன் சந்தித்தான். தண்ணீர் குடத்தை சுமந்து கொண்டு எதிரே வந்த பெண்ணை கண்டதும் ராமசாமி திகைப்பில் கல்லாய் சமைந்து போனான்.
அவனை அடையாளம் கண்டு கொண்ட சூடாமணி, ஏன் அப்படி மலைக்கிறீர்கள்? இதுதான் என் அண்ணன் எனக்கு தேடி கொடுத்த பரிசு. அவன் வேண்டியது அவனுக்கு கிடைத்து விட்டது. மிட்டாதாரின் சொத்து பூராவும் எனக்கு பிறகு அவனை சேர்ந்து விடும் என்றால் வெறுப்பாக. சூடாமணி, இந்த நிலையில் சந்திப்பேன் என்று நான் கனவில் கூட எண்ணவில்லை என்ற பச்சதாபமும் துக்கமும் தொண்டையை அடைக்க கூறினான் ராமசாமி. உயிருக்கும் மேலாக நேசித்த தன் அருமை சூடாமணியை விதவை கோலத்தில் அவனால் காண சகிக்கவே முடியவில்லை. இந்த கோலம் நான் விரைவில் எதிர்பார்த்ததுதான். மணமான 2 மாதங்களில் என் கணவர் மாரடைப்பினால் இறந்து விட்டார். எனக்கு பின் அண்ணன் அவரது சொத்து முழுமையும் சந்ததி இல்லாவிட்டால் தன்னை சேர வேண்டுமென்று அவரிடம் சாகுமுன் தந்திரமாக பேசி உயில் எழுதி வாங்கி வைத்து கொண்டான். இந்த பணத்திற்காக தான் அவனை இந்த விவாகத்தில் ஈடுபடுத்தினான். அதை நான் அறிவேன். அதனால் நான் அவனது செய்கையை கண்ட ஆச்சரியமோ துயரமோ அடையவில்லை ராமசாமி. அன்று மட்டும் நீங்கள் என்னிடம் கோபித்து கொண்டு போகாதிருந்தால் என்று முடிக்காது நிறுத்தினாள். அவளது அழகிய விழிகள் 2லும் கண்ணீர் நிறைந்து நின்றது. உணர்ச்சி வசத்தில் தன்னை மறந்து போன ராமசாமி, சூடாமணி, இன்னமும் நிலைமை ஒன்றும் மாறிவிடவில்லை. அன்றைய சம்பவத்திற்கு என்னை மன்னித்துவிடு. அதற்கு ஈடு செய்து விடுகிறேன் என்றான் தழுத்த குரலில். சூடாமணியின் சோகம் அவனது உள்ளத்தை உலுக்கிவிட்டது. ஈடா என்று பதிலுக்கு சிரித்தாள் அந்த பேதை. ஆமாம், ஈடு செய்து விடுகிறேன் சூடாமணி. உன்னை நான் மறுமணம் செய்து கொள்கிறேன். இப்பொழுதும் சொல்கிறேன், எனக்கு உனது சொத்து சுகம் ஒன்றும் வேண்டாம். மனப்பூர்வமாக என்னை நம்பி என்னுடன் நீ சிங்கப்பூருக்கு வந்துவிடு. உன்னை மணந்து மனைவியாக கௌரவித்து நான் செய்த அந்த கொடுமைக்கு ஈடு செய்து விடுகிறேன் சூடாமணி. நான் இன்னமும் உன்னை மறக்கவில்லை என்பதற்கு இதற்கு மேல் அத்தாட்சி வேறு உண்டா சொல் என்று கூறி முடிப்பதற்குள் அவனுக்கு அழுகையே வந்துவிட்டது. நடக்காத காரியம், பேசி பயன் என்ன என்று விரக்தியாக பதிலளித்த சூடாமணி வீட்டை நோக்கி சென்று விட்டாள். ஆனால் ராமசாமி அத்துடன் விடவில்லை. தனது மன உணர்ச்சிகளை கடிதங்கள் மூலம் அவளுக்கு அவ்வப்பொழுது தெரியப்படுத்தி விதவா விவாகத்தை பற்றி அவளுக்கு மெல்ல தைரியத்தை ஊற்றி வர ஆரம்பித்தான். அவசரமாக தாயாரை கொண்டு பாலசுந்தரம் வசித்து வந்த நாகேந்திரத்தில் விட்டுவிட்டு கிராமத்தில் இருந்த வீட்டை காலி செய்து கொண்டு ஒரு நாள் அவன் புறப்பட்டான். அவனுடன் சூடாமணியும் தனது சகல சௌபாக்கியங்களும் துறந்துவிட்டு அவனது அன்பு ஒன்றையே நம்பிக்கொண்டு வீட்டை விட்டு ரகசியமாக வெளியேறிவிட்டாள். அன்று இரவு கப்பலின் மேல் தளத்திலே நின்று கொண்டிருந்த அவனது மனம் இன்பத்தில் பூர்ணச்சந்திரனை கண்டு கொந்தளிக்கும் நீலக்கடல் போல் பூரித்து பொங்கிக் கொண்டிருந்தது. கடலையே வெறித்து பார்த்து கொண்டு நின்ற சூடாமணி அவனிடம் நீண்ட நேரம் பேசவில்லை. சூடாமணி, இன்னும் சில தினங்களில் நமது இருளிடத வாழ்க்கைக்கு விடுதலை கிடைத்துவிடும். எவ்வளவு அன்பு இருந்தால் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு என்னை நம்பிக்கொண்டு வெளியே வந்திருப்பாய். இதற்கெல்லாம் நான் ஈடு செய்யாவிட்டால் இந்த மலர் கரங்களை தொடவும் லாயக்கெற்றவன் நான் இல்லையா என்று வார்த்தலயமாக கூறிய ராமசாமி அவளது கரங்களை பற்றி அருகில் நெருங்கினான். நெருப்பை மிதித்தவள் போல் துள்ளி அப்பால் நின்ற சூடாமணி, ராமசாமி, மன்னித்து கொள்ளுங்கள். அது இப்பொழுது எனக்கில்லை. நாம் செய்வது தவறு என்று எனக்கு தோன்றுகிறது. வாழ்க்கையில் நான் சுகம் காணக்கூடாது என்பது இறைவனின் தீர்ப்பு. அதை தவிர்க்க நாம் முயற்சிப்பது வீண். என்னால் இந்த மனநிலையில் உங்களை மறந்து கொள்ள முடியாது. என்னை திரும்ப ஊருக்கு கொண்டு விட்டு விடுங்கள் என்று கூறி அழத் தொடங்கினாள். சூடாமணியின் மனமாற்றத்தை கண்ட ராமசாமி திகைத்து போனான். நிலையற்ற அவளது சஞ்சல மனப்பான்மை அவனுக்கு கடும் கோபத்தையே உண்டாக்கியது. அதற்கு பின் அவன் அவளிடம் கெஞ்சியும் மிரட்டியும் கோபப்பட்டும் எவ்வளவோ எடுத்து கூறினான். சூடாமணி ஒரே பிடிவாதமாக அவனை மணக்க மறுத்துவிட்டாள். பலருடைய ஏச்சுக்கிடமாக இழிவான ஒரு செய்கையை செய்த பின்பு அவளுடன் திரும்ப கிராமத்திற்கு வர ராமசாமிக்கு துணிச்சல் இருக்கவில்லை. சூடாமணியின் வேண்டுகோளை தட்ட முடியாத அவளை அங்கிருந்த ஒரு கிறிஸ்தவ மடத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டான். அதற்கு பின் அவள் என்ன ஆனால், உயிருடன் இருக்கிறாளா அல்லது இறந்து விட்டாளா என்ற தகவல் இன்று வரை அவனுக்கு தெரியவே தெரியாது. இது நடந்த 4-5 வருஷங்களுக்கு பிறகு அவன் அங்கிருந்த குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணை தன் மனைவியாக தேர்ந்தெடுத்து சில வருஷங்கள் தாம்பத்திய வாழ்க்கை நடத்தினான். கையில் திரட்டி வைத்திருந்த பொருளுடன் தாய் நாட்டிற்கு திரும்பி வந்த ராமசாமி
மங்கநல்லூரில் வந்து தங்கி தனது வாழ்க்கையை ஆரம்பித்தான். மக்களை கருத்துடன் கவனிப்பதிலும் தனது வாழ்க்கையை செப்பனிட்டு கொண்டு வாழ்வதிலும் முனைந்திருந்த அவன் நரசிம்மத்தை பற்றியே மறந்துவிட்டிருந்தான். இவ்வளவு துயரத்திற்கும் கஷ்டத்திற்கும் போராட்டத்திற்கும் காரணமாயிருந்த நரசிம்மம் மீண்டும் பல வருஷங்களுக்கு பின் அவனது வாழ்வில் குறுக்கிடுவதாக இருந்தால் அவனுக்கு அதை கேட்டு மனம் என்ன பாடுபட்டிருக்கும். சுவாரஸ்யமாக கதையை கேட்டு வந்த டாக்டர் இரக்கம் மேலோங்கியவராக நண்பர் முகத்தில் நிமிர்ந்து பார்த்தார். நாயக்கரே, இதைதான் விதி என்று கூறுகிறோம். உங்கள் வாழ்க்கையில் பல இன்னல்களை அனுபவித்திருக்கிறீர்கள். உங்கள் மீது அனுதாபப்படுவதா, உங்கள் மைந்தன் மீது அனுதாபப்படுவதா என்று எனக்கு தற்சமயம் ஒன்றும் தோன்றவில்லை என்றார் பச்சுதாபத்துடன்.